ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த கருப்பன் இன்னைக்கு உனக்கு சொல்ல போற வாக்குங்கிறது நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடப்பதை உன்னால உணர முடியும். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் பாதியிலேயே உன்னை விட்டு விலகுவாங்கன்றத நானோ காலமோ முடிவு செய்கிறது கிடையாது. நீ பேசுகிற பேச்சும் உன்னுடைய செயலும் தான் உன்னை விட்டு மனிதர்கள் விலகி போகிறதுக்கும் உன்னை நோக்கி வந்து சேர்வதற்கும் காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் வேணும்னா ஒத்துமையாக அன்போடு அனுசரித்து வாழ பழகு. யாருமே தேவையில்லைனா உன் இஷ்டத்துக்கு நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மனிதன் கடைசி காலத்தில் தானாகவே நடந்து போய் சுடுகாட்டில் படுத்துக்க முடியாதுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். எப்போதுமே 4 நல்ல மனிதர்கள் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக உன் பக்கத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. என்னுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் உனக்கு கடுமையாக தோணலாம். ஆனால் சில விஷயங்களை அன்போட சொல்வதை காட்டிலும் இப்படி கண்டிப்பாக சொல்லும்போது தானே மனிதர்களுடைய மனசுக்குள்ள வந்து குடியேறுது. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறது போல சிரிச்சுக்கிட்டே நடிச்சு வாழ முடியும். ஆனா நிம்மதியாக இருப்பது என்பது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நிம்மதியாக இருப்பது போல யாரும் காட்டிக்கொள்ள முடியாது. ஏன்னா மனசுல நிம்மதி இல்லைன்னா அது உடல்ல வித்தியாசத்தை மற்றவங்களுக்கு காமிச்சிடும். எந்த மனுஷன் மனசுல நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருக்கானோ அவங்க உடம்பும் நல்ல ஆரோக்கியமா, முகம் நல்ல தெளிவா, வார்த்தைகள்ல நல்ல அன்பு வெளிப்படும். எந்த மனுஷனுக்கு மனசு சரியில்லையோ அவங்க உடல் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க முகமும் தெளிவற்றதாக 1000 நோய் நொடிகள் கொண்டதாக இருப்பாங்க. அதனால தான் உன் உடம்பும் மனசும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது. எப்போதும் நீ தெளிவாக தைரியமாக கம்பீரமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போது என்ன நடக்கும்னு தெரியாத இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்கிட்ட இல்லாததை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். எது உன்கிட்ட தேவையில்லாமல் இருக்குதோ, எது உனக்கு துன்பத்தை தந்து உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துதோ அதையும் உன்னை விட்டு நான் விலக்கி வைப்பேன் என் செல்லமே. நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீ பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் சொல்வது போல சரியாக சிறப்பாக அமைஞ்சிடும். நான் சொல்லக்கூடிய 3 நபர்களை உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆபத்தில் உன்னை மாட்டி விட்டவங்களையும் பிரச்சனையில் உன்னை சிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறவங்களையும் உன் வாழ்நாளில் நீ மறக்க வேணாம். அது மட்டும் இல்லை என் தங்கமே, ஆபத்தான நேரத்தில் உன்னை விட்டுட்டு அவங்க மட்டும் தப்பிச்சு ஓடி போனவங்களா இருந்தாலும் சரி, அதே போல் நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செஞ்ச நல்லவங்களா இருந்தாலும் சரி, இவங்களை எல்லாம் உன் வாழ்நாளில் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போ யாரை உன் பக்கத்தில் சேர்த்துக்கலாம், யாரை நீ நெருங்கவே விடக்கூடாதுன்றதுல நீ கவனமாக இருந்துக்கோ. நினச்சதெல்லாம் எல்லாருக்கும் நடந்துராது. நடப்பது எல்லாமே நீ நினச்சதாக இருக்காது. அதுக்காக நம்ம தப்பாக யோசிக்கிறோமோ, நாம் தப்பாக நினைக்கிறோமோன்னு நீ குழம்ப வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லா விதத்திலும் அது உனக்கு சரியானதாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பசாமி நான் அதை அனுமதிப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விடை தேடியே நீ களைச்சு போயிட்ட. நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். முயற்சியும் அதுக்கேற்ற பயிற்சியும் கூட இருக்கும்போது இங்கு எல்லாமே சாத்தியம்தான் என் செல்லமே. நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள்லாம், ஒன்று பாசம், இன்னொன்று பணம். யாராவது உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையுமா இருப்பாங்கன்னு யாரிடமும் போய் எதிர்பார்த்து காத்திருந்து கையேந்தி நிற்காத. அதே போல் அவசரத்துக்கு உதவி செய்வாங்க நினச்சி நீ பணத்தை எதிர்பார்த்து போனாலும் அங்கு நீ அசிங்கப்படுவ, அவமானப்படுவ.
அதனால பணத்தையும் பாசத்தையும் யாரிடமும் தேடி போக வேணாம். நீ யாரையும் மனசளவில் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறதாலேயோ என்னவோ பல பேரால நீ மனசு காயப்பட்டு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற. நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சாலும் மற்றவங்க அப்படி நினைக்காத போது அதுக்கு நீ பொறுப்பாக முடியாதல்லவா? நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் திரும்பி உனக்கே வரக்கூடியதாகத்தான் இருக்கு. அதனால நல்லதையே யோசிச்சு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. மனைவிங்கிறவ வார்த்தை கிடையாது, வாழ்க்கைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. கணவனும் அதே போலதான். கணவரும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பர அன்போட பாசத்தோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டினா எல்லாமே இனி நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கையில் செய்ய முடியும்.